மஸ்து குஜிலி மஸ்துன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இன்னைக்கு தான் சட்டசபையில் அந்த குஜிலி மஸ்து அப்படின்னா என்னங்கிறத பார்த்து வச்சுங்க. அதாவது தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரோட கடைசி நாள். முதல்வர் அவர்கள் பதிலளிக்கும், அதாவது யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு பதிலளிக்கும் விதமா இன்னைக்கு இருந்துச்சு. முதல்வர் அவர்கள் பதிலளிச்சாங்களே. கடந்த காலகட்டங்கள்ல இருந்து எப்போ சட்டசபை கூட்டத்திலேருந்து விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது பார்த்தா பாவமா இருக்கும். அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி இப்படியே வந்துருப்பாள். இந்த ஸ்கூலில் புதுசாக சேர்த்து விட்ட பிள்ளைய உட்காந்துருக்கோம்ல அதே மாதிரி உட்காந்துருப்பாப்புல. எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க, எதுக்கு அந்த பிள்ளை அப்படியே பாவமாக இருக்குது, மூஞ்ச பார்த்தா பாவமாக இருக்குது, சேவும் பண்ணல ஒன்றும் பண்ணல அப்படிலாம் கமெண்ட் வந்துட்டு இருக்காங்கல்ல. ஆனால் உண்மையிலே அவர் சிங்கத்தை சொரிஞ்சு விட்டா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைவர் விஜய் அவர்கள் இந்த 2.5 வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல மேடைகளில் பேசியிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பேசுகிற மாதிரியான பேச்சு அவர் எதுவுமே பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நெல்லையில் ஒரு போட்டு வாருன்னு வாடி விட்டாப்புல, அதுக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் கடைசி அந்த தேர்தல் பரப்புரையில் கடைசி நாள் இருந்துச்சுல, அன்னைக்கு இந்த மேடை போட்டு பேசினாப்புல அது தரமாக இருந்துச்சுங்களேன். அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போகிற மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு அந்த குஜிலி மஸ்து அப்படிங்கிறத பார்க்குறோம். சொல்ல போனீங்கன்னா அதாவது இன்னைக்கு எப்படிமா பேச்சு இருந்துச்சு. ஒரு திருடனை பார்த்து, டேய் நீ திருட்டு போதானே, உங்கள் அப்பா திருட்டு இருக்காருல, எங்க உங்கள் அப்பாவை காணும், திருட்டு போயில பார்ட்டி பண்ணிட்டு வாங்குறியா அப்படின்னு நேராக பார்த்து கேட்டா அந்த மனசு என்ன புண்படும். ஓட்டாங்க கிருன்னு ஓடுறாங்க. ஓடி நேரம் அறிவாலயம் வாசல்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். அனைவன் அடுத்த ஒப்பாரி எங்க வீட்டுல கல்யாணம் இருக்கு, நாளைக்கு ஒப்பாரி போண்டா அப்படின்ட்டு ஒப்பாரி வைக்கிறது டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான்னு வச்சுக்கலாம். அப்படியாக இருந்தது. அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் சொன்னார். நான் எப்படி தெரியுமா ஜெயிச்சேன், நான் சொல்கிறேன் இந்த வாயன் கதையை அப்படின்னு உதயநிதி காலை கூப்பிட்டு வச்சு நான் எப்படி ஜெயிச்சு வந்த 2.5 வருஷத்துலங்கிற கதையை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் ஜாலியாக ஃபன்னாக இன்னைக்கு எதுவும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசின மாதிரி தெரியல, ஏதோ ஆடி ஃபங்க்ஷனில் பேசின மாதிரி கூப்பிட்டு வச்சு குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருந்தாப்புல. அதை மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு என்னென்ன குஜிலி மஸ்து பண்ணார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதாவது இன்னைக்கு கடைசி நாளான இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தலைவர் விஜய் அவர்கள் பதிலளிக்க ஆரம்பிச்சார். அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார். அவர் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அருமையான ஒரு வணக்கம் ஒன்று சொன்னார். எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சி தலைவர் நினைச்சுக்கிட்டு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க எதிர்கட்சி தலைவருக்கு வணக்கம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தலைவர் விஜய் அவர்கள் அவரை சொல்ல ஆரம்பிச்சார். ஏதோ ஒரு ஷூட்டிங்லேருந்து நேராக நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேங்கிறது, நான் பட்ட வேதனை, நான் பட்ட கஷ்டங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு வாட்டி சொல்றேன்டா, நீ கேளுடா அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவருக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு ஒரு கதையை ஒன்று சொன்னார் பாருங்க. அதாவது நான் இன்னைக்கு நேற்றுலாம் அரசியலுக்கு வரல, நேற்றுக்கு நம்ம சொன்னோம்ல அந்த விஷயத்த அநேகமாக வீடியோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் போகும்போது தலைவர் விஜய் அவர்கள் நான் என்னென்ன நல்லது செஞ்சு இடத்து வந்தேன், மக்களுக்காக நான் எங்கெங்கெல்லாம் நின்னுங்கிற விஷயத்த சூப்பராக சொன்னார். 2008 இலங்கை போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஈழம் மக்களுக்காக அவங்களுடைய துயர் துடைக்க வேண்டும் என்பதற்காக, போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் போய் நின்று போரானதுலேருந்து, அதற்கு பிறகு கஜா புயல்ல இருந்து நேற்று நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம், போய் பாருங்க. அந்த வீடியோக்குள்ள போட்டிருப்போம். தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரியான நல்லது செஞ்சு அதுக்கு பிறகுதான் உள்ள வந்தாப்புல அப்படின்னு அவரே சொல்றாரு. நாங்களாம் உங்களை மாதிரி கட்சியை ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போலடா, நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு குழந்தையாக, ஒரு மகனாக, பெற்ற தாய்க்கு மகனாக இருந்துட்டு அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். நான் அரசியல் வந்ததுக்கு பிறகு எனக்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் இங்க போட்டாங்க. கரூர் சம்பவத்துல 41 பேர் நம்மளுடைய சொந்தங்களை இறந்து போனதுக்கு அதுதான் காரணம். அவங்களுடைய ஒழுங்கா பர்மிஷன் கொடுக்காத மிகப்பெரிய காரணம். அதையும் பண்ணிட்டு அந்த பழியையும் தூக்கி என் மேல போட்டாங்க பாருங்க, திருட்டு பயலும் அப்படிங்கிற மாதிரி. திருட்டு பயலும் வார்த்தை அங்கே யூஸ் பண்ணல, அன்பார்லிமெண்ட் வேர்டு அங்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்களே. அப்படிங்கும் போது உதயநிதி முடிஞ்சு இப்படியே செத்து வச்சு இப்படியே வந்துக்கிறாப்ல. ஐயோ இன்னோட இந்த மாதிரி போட்டுக்கிட்டுக்கிறாப்லே இப்படியே உட்காந்துருந்தாப்ல, இப்படி உட்காந்துருந்தாப்ல, மூஞ்ச பார்க்கல அவன் இப்படி உட்காந்துருந்தாப்புல. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏவா வேலு இப்படி தலையை வச்சு பார்த்துனே இருக்கிறாப்புல. நம்ம ஆள் ஏதாச்சும் பர்மிஷன் கொடுப்பாப்புல, ஏதாச்சும் நம்ம பேசலாம்னு பேசுறாங்களேன். ஒருத்த மூஞ்சில ஆடல எறும்பாடு அப்படியே உட்காந்துக்கிறாங்க, சாவுட்ல உட்காந்துருந்தாங்களே. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அட்டாக் பொலிட்டிக்கலை ஆரம்பிச்சார். என்ன அட்டாக் பொலிட்டிக்கல் அப்படின்னா, அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2017 இருந்து இந்த 2026 இந்த முடிகிற காலம் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆண்டாங்க எல்லாம் புண்ணியவான். அந்த புண்ணியவான் பண்ணி வச்சுட்டு போன வேலை இருக்குல்ல, எல்லா இடங்கள்லையும் ஓட்டையா இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மணி லீக் ஆகிட்டே இருக்கு.
அதை அடைக்கிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால மக்களாகி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இன்னைக்கு எதுக்கு வந்து இந்த எதிர்கட்சி தலைவர்களுக்குலாம் ஒரு பயம்னா, சேரவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ வந்து கூட சேர்ந்துட்டாங்க. அந்த கூட்டணி கட்சிகளை வந்து சேர்ந்துட்டாங்க. ஓ இவங்களும் வராங்களா, ஓ இவங்க அவனு சேர்த்துக்கிட்டு வராங்களா, ஓ இவங்க வரும்போது அவங்களே அழைச்சிட்டு வராங்களா அப்படின்னு இந்த ராஜ்மோகன் அவர்களும் லயாலோ மணி பேசுனதையும் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு தான். இல்லை அதெல்லாம் நீங்கள் நடந்துட்டுல, அதனால வருதுல இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கே டேட்டு குறிச்சு நிற்கிறாப்புல, ஒரு அப்பா ஒருத்தர் டேட்டு குறிச்சு நிற்கிறாப்புல, அதெல்லாம் இங்கே நடக்காது. இதில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூவில் பெரிய இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு, மணி லீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மேட்டரை சொன்னார். வெள்ளை அறிக்கைன்னு நாங்கள் ஒன்று வெளியிட்டிருக்கோம். அந்த வெள்ளை அறிக்கையில் இவங்க என்னென்ன திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு போயிருக்காங்கிற மேட்டரை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு இந்த ஆட்சியில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய நலத்திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதாவது சிங்கப்பெண் படைத்திட்டம் அறிவிச்சிருக்கிறோம். அம்மா உணவகங்களை நாங்கள் மேம்படுத்துவதற்கான திட்டம் வச்சிருக்கோம். பயிர்க்கடன் தள்ளுபடினு எங்களால் இந்த 40 நாட்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பண்ணுவதற்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து கஜானா காலி தின்னுட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் வழிச்சு நக்கிட்டு போயிட்டாங்க அந்த திமுக காரங்கன்னு நேராக தான் சொன்னாப்பல, எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தாப்பல, நேரம் மூஞ்ச பார்த்து சொன்னாப்பல வைக்கிறேன். வெள்ளை அறிக்கைன்னு நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த வெள்ளை அறிக்கையில் எந்தெந்த இடங்கள்லாம் எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது, ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் எவ்வளோ கடன் இருக்குங்கிற மேட்டரை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த பிள்ளையே பிள்ளை கொள்ளையே கொள்ளை அப்படிங்கிற மேட்டரை இழுத்து விட்டாப்புல. அது மாதிரி இப்போ இவங்க தொல்லையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மேட்டர். அது என்ன, அந்த பிள்ளையே பிள்ளை மேட்டரை என்ன இழுத்து விட்டாருன்னா, கலைஞர் கருணாநிதியுடைய பையனான மூக்கா முத்து இருக்கிறாப்புல இல்லை, அவர் வந்து சினிமா துறையில் வளர்த்து விட பார்த்தாரு கருணாநிதி. யாருக்கு எதிரானு கேட்டால், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு எதிராக அதே மாதிரி ஆக்ஷனில் நான் என் பிள்ளையை கொண்டு வரேன், எனக்கு எதிராக நீ கட்சியை தொடங்குறியா, எனக்கு உள்ள கழகம். அப்போ வந்து எம்ஜிஆர் உள்ளே இருந்தார், திமுகவில் தான் இருந்தார். அப்பொழுது அவர் நடித்த முதல் படத்தின் பேர் மூக்கா முத்து இருக்கா. மூக்கா முத்து நடித்த முதல் படத்து பேர் பிள்ளையே பிள்ளை. அப்போ காலங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, மூக்கா முத்து நடித்தது பிள்ளையே பிள்ளை, அவங்க அப்பா கருணாநிதி நடித்தது கொள்ளையே கொள்ளை அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த மேட்டரை இப்போ அவங்க ரொம்ப தொல்லை அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் சொல்கிறார். அதாவது இந்த திமுக கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டு மொத்தமாக வழிச்சு நக்கிட்டு போட்டாங்க. அதற்காக எனக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட மறுபடியும் ஒரு முறை கேட்டுக்கிறார். இதுவரையிலும் பேசிக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜீவானந்தம் அப்படிங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு கத்தி கதிரேசனாக மாற ஆரம்பிச்சான். என்னன்னா, ரியல் குஜிலி மஸ் அப்படிங்கிறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. உதான் த்ரில்லிங்கான பாட்டு அப்படிங்கிற மாதிரி. அதாவது தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு, அதாவது நான் ஒரு அனுபவம் இல்லாத ஆட்கள், இதெல்லாம் அனுபவம் இல்லாத ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கிறீங்க, உங்களால் எப்படி ஆட்சி செய்ய முடியும், எங்களை மாதிரி உங்களால் ஆட்சி செய்ய முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை மாதிரி ஆட்சி செய்ய முடியாதுங்க, எங்களுக்கு அப்படி ஆட்சி செய்ய தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பணி நிரந்தர வேலை செய்யணும்னா, பணி நிரந்தரம் செய்யணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிங்க. அதை மாதிரிலாம் எங்களுக்கு அமௌண்ட் வாங்க தெரியாது. ஒயின் ஷாப்பில் இவ்வளோ அமௌண்ட் அடித்தா உள்ளே நீங்கள் கொண்டாந்து பார்ட்டி ஃபண்டு சேர்க்கலாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அது மாதிரி எங்கள் ஆட்களுக்கு நல்லது செய்ய தெரியாது. உங்களை மாதிரி எங்களுக்கு திருட தெரியாது. நீங்கள் திருடினாடா பழப்ப ஓட்டுனீங்க, எல்லாத்துக்கும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கி திருடுனீங்களாடா, பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லவும் ஆள் டென்ஷன் ஆகிட்டு சிங்கம் யார் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிற நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு கடுப்பாயிட்டாப்பல. இந்த எவெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு திருடினானா அவன் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டான். அங்கே அந்த மேட்டரை பாருங்க, திமுக டக்குன்னு எழுச்சி சத்தம் போட்டோம், எல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கின கேஸு. யாருன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி, அதற்கு பிறகு நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார்ல சேகர் பாபு அப்படின்னு ஒரு கூட்டமெல்லாம் ஏவாவேலும் டக்குன்னு எழுச்சிட்டாப்பல. கோவம் வந்துட்டு, இதன் நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாத நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, நீ ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசவே இவங்களுக்கு வந்து டக்குன்னு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு, அதுக்கு எழுச்சி நம்மளுடைய ஆதரவு சொன்னார், யோ நாங்கள் பார்ட்டி ஃபண்டு மட்டும் தானே சொன்னோம், உங்கள் கட்சி பார்ட்டி ஃபண்ட் வாங்கினுச்சுன்னா நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு ஏன் குத்தம் உள்ள நெஞ்சா குறுகுறுக்கும், பார்ட்டி ஃபண்ட் வாங்கினீங்களா, அப்போ நீங்கள் திருடி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு முடிச்சோன்னே அவங்க கப் சுப்புன்னு ஆகிட்டாங்க, ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு உட்காந்துருக்கணும். நம்ம எடப்பாடியை உட்காந்துருக்கோம், அவருக்கு காலத்துலேயும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க. திமுக ஆட்சி இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா யாரே சொல்கிறாங்க என்ன இல்லைப்பா அப்படின்ட்டு கம்முன்னு உட்காந்துருந்தா விட்டுருப்பாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லுவோம், டக்குன்னு உட்காந்து வந்துட்டுல. அப்போ பார்த்து கேட்டாங்க, உனக்கு ஏன் உராசம் பொத்துக்கிட்டு வருது, அப்போ நீ திருடிருக்கியா பார்ட்டி ஃபண்ட் வாங்கினேன்னு சொன்னவுமே அம்மிட்டாங்க. இவங்க தலைவர் விஜய் அவர்கள் எழுந்து சொன்னாங்க, அதாவது டாஸ்மார்க்கில் மட்டுமே ஒரு மாதத்துக்கு 1200 கோடி ரூபா நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கீங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வந்து கட்சி, அதாவது கஜானாவுக்கு நாங்கள் மாற்றிருக்கிறோம், தமிழக அரசு கஜானாவுக்கு மாற்றிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் ஆட்சியில் ஒருவர் கூட மக்கள் காசை தொட விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேன், ஆனா போனாச்சிலையும் தொட்டவனையும் நான் விட மாட்டேன்னு பேசும்போது ஆளு அப்படியே மாறிட்டாப்பலையா. உண்மையிலேயே எனக்கு உண்மை இந்த கத்தி படம் கிளைமேக்ஸ்ல ஒரு இது நடந்துருக்குள்ள ப்ரெஸ் மீட்டு, அதான் மாதிரி தலைவன் தெரிக்க விட்டாப்பல. எனக்கெல்லாம் கூசமா ஆயிடுச்சுங்களா. அதற்கு பிறகு அவங்களால இருக்க முடியல. ஏன்னு கேட்டால் தலைவர் விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணி பேசுறாருன்னா
செம்ம அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறார். முதலாக நடந்த அந்த சட்டசபை கூட்டத்தொடரில் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது ஃபர்ஸ்ட் யார் பேசணும்னா உதயநிதி ரொம்ப சூப்பராக பேசிட்டாப்ல. உண்மையிலே ரொம்ப சூப்பரான பாயிண்ட் வச்சுட்டாரு. விஜய் அவர்களுக்கு அது பதில் சொல்லலை, இங்கே சொல்லலை, போயிட்டு ட்விட்டரில் வெளியிட்டார் அதுக்கான பதிலை. அப்போ வந்து பெரிய அளவில் கவனம் ஈர்த்ததுன்னா உதயநிதியோட ஸ்பீச்சு கவனம் ஈர்த்துச்சாதான் உண்மை. அவர் நல்லா பேசியிருந்தாப்லாங்களே. அதே மாதிரி இங்கே பேசிடலான்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த வாட்டி நம்ம தான் ஸ்கோர் பண்ண போறோம். உண்மையிலேயே ஸ்கோர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு செம்ம ஸ்கோர் பண்ணிட்டாப்ல. மக்கள் மத்தியில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணின எல்லா விஷயத்தையும் நீங்கள் எங்கெங்க ஊழல் பண்ணீங்க, நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் எங்கெங்க எடுத்தீங்கிற விஷயத்த சொல்லும் போது அவங்களால ஒன்றுமே பேச முடியல. எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் சபாநாயகர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்பீக்கரு முதல்வர் பேசட்டும், பேசுறதுக்கு பேருக்கு உங்களுக்கு நான் டைம் தரேன் அப்படின்ட்டார். பேசுறதுக்கு பேருக்கு நீ உங்களுக்கு டைம் தரேன், நேற்றுக்கு பேசும்போது நான் டைம் கொடுத்தேன், நான் டைம் தரேன், நீங்கள் பேசிங்கன்ட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா ஸ்பீக்கர் சொல்லிட்டாரு, சரி பேசி தொலை எழுந்து அப்படி பேசி சொல்லிட்டாரு. பேசணும்னா ஏதாச்சும் பேச பண்ணோம்னா முதல்வர் அவர்கள் எந்த ஒரு ஆதாரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல, அப்படிலாம் பேசக்கூடாது, அவ்வளோதான், வேற எதுவும் பேசு, அவ்வளோதான், ஆதாரம் இல்லாமல் ஏன் பேசுறீங்க. அதற்கு பிறகு உதயநிதி கேட்குறாப்புல, நீங்கள் இந்த மரபை மீறுறீங்க, நேற்றுக்கு அப்படிதான் நாங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிட்டோம், வீட்டுக்கு போயிட்டு டிவியை போட்டு பார்க்குறோம், அப்போ ஒரு அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. டிவி போட்டு பார்த்தீங்களா? அதான் டிவியை உடச்சு விட்டீங்களே, உடஞ்சி டிவியில் போட்டு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் வச்சுக்கலேன். அதே மாதிரி பேசி பார்த்துட்டு இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, நான்லாம் வெளிநடப்பு அவர்ன்ட்டு போயிட்டே இருக்கான். தலைவர் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்தாப்புல, எல்லாம் போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் எதிர்கட்சியில் யாருமே இல்லை, ஆப்போசிட்டில் ஒருத்தருமே கிடையாது, நம்ம என்ன பண்ணுறது, பேசுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சார். மறுபடியும் தீயா பேசுறாப்புல. அதுக்கு பிறகு ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார். அந்த குட்டி கதை தான், அதாவது இருக்கிற ஆட்களை வச்சு நீங்கள் குஜிலி மசத்து பண்ணால் பரவாயில்ல, அந்த மனுஷன் குளத்தூரில் தோத்து போயிட்டாப்பால, அவரை பிடிச்சி வச்சு குஜிலி மசத்து பண்ணாப்புல. சும்மா பேசுங்கிறாங்க. ஏதோ 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூரில் என்ன ஆட்டம் கண்டுச்சுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பேசணுமா, சரி நான் பேசுறேன்ட்டு மறுபடியும் பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு அந்த குட்டி கதையை ஆரம்பித்தார். குட்டி கதை ஏதோ ஒரு பையன் போனாப்புலையும் அவங்கள்ட்ட ஒரு வயசானதை வந்து கேட்டாராம். வந்துட்டு எங்கப்பா அவங்க அப்பாவை காணும், எங்கப்பா அவங்க அப்பாவை காணும் அப்படின்ட்டு முக ஸ்டாலினும் குஜிலி மஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம எடப்பாடி ஐயா சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. செம ஜாலியாக போனிச்சு. ஏதோ உண்மையை காலேஜில் உள்ள பசங்களாம் சேர்ந்து குஜிலி மஸ்து பண்ணாங்களே, அதே மாதிரியான குஜிலி மஸ் தான் இன்னைக்கு நடந்துச்சு. அதற்கு பிறகு இந்த மின்வெட்டு விஷயம், இந்த மின்வெட்டு எதற்காக நடந்துகிட்டு இருக்கு, ஃபீஸ் கேரியர் கொடுக்குற மேட்டர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதோ இன்னைக்கு புதுசாக முளைச்சி வந்து தாவைக்கு ஆட்சியில் முளைச்சுனா வரல. நாங்கள் ஆட்சி தொடங்கி 40 நாள் தான் ஆகுது. அதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதாவது 9 மாசமா டிஜிபி வச்சுக்காம இருந்தீங்க. டிஜிபி இல்லாமல் ஒரு தமிழ்நாடு இயங்குச்சு. நம்மள பலமுறை சொல்லியிருக்கோம்ல, டிஜிபி இல்லாமல் தமிழ்நாடு. அதனால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சு, கஞ்சா புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு. கஞ்சா வைக்கிறவட்டெல்லாம் நீங்கள் காசை வாங்கி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் கஞ்சா வர விட்டீங்க. அதன் விளைவு எங்கே வந்து நிற்குதுன்னா தாவேக்கா ஆட்சி வரைக்கும் வந்து நிற்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். அது எந்த விதத்தில் யார் இருந்தாலும் சரி அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். அதற்கு பிறகு இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நடந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தலைவர் விஜய் அவருடைய அந்த பதிலடி அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமான பதிலடி மட்டும் கிடையாது. இவர்களாம் நல்லவன் வேஷம் போட்டுட்டு தான் திடீர்னு 40 நாள் நல்லவன் ஆயிட்டாங்க. இல்லை திமுககாரன், திமுக காரனா சாதாரண ஆள் இல்லடா அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருப்பது ரொம்ப டேஞ்சர் தெரியுமா, நாங்கள் அப்படி தெரியுமா, எங்கள் வரலாறு தெரியுமான்னு பணாத்தி நடந்தாங்க. நீ என்ன கட்சியாக வாரினாலும் இரு, ஒன்று அந்த சட்டமன்றத்திலே இல்லாமல் ஓட விரட்டி அடிச்சாங்களா இல்லையா. இன்னைக்கு உண்மையிலே சரி செம்ம மாசா இருந்துச்சு. இதுலாம் இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய ராயபுரம் தாமெல்லாம் விட்டுருந்தாப்பிள்ளைங்களா தான் போட்டு தள்ளு போயிட்டா இருப்பாள். யாராச்சும் குரல் கொடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேற. என்ன சவுண்டு சார்? எது பேசணும் நீங்க பேசி முடிவு பண்ணுங்க சார். நான் ரூம்க்குள்ளே இருக்கேன். என்ன சார் ரொம்ப கேக்குறீங்க? சார் போங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது பேசலாம் சார். நான் எங்க பேசுறேன்? அப்படியே நீங்களே நானே பேசவா? ஒண்ணும் இல்ல சார். அவங்க என்ன ஏய் கத்தி பார்த்தாங்க. எத்தனை ஏய் கத்துறது, எப்பா பார்த்தாலும் ஏய்னு. நம்மளும் கும்புடு இருக்கிறாங்க. 106 பேர் இருக்கிறாங்க. நம்ம எம்எல்ஏக்கள் மட்டும் 106 பேர் இருக்கிறாங்கல்ல. டக்குன்னு நினைச்சிடறாங்கப்பா, அவங்க பயந்துடுறாங்க. சரி பை இதுக்கு உங்கள்கிட்டலாம் பேச முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்கு, சரி நான் போயிட்டு வர வெளில அப்படின்ட்டு உடனே வெளி நடப்பு. நம்ம எடப்பாடி மாதிரி இருங்க. எனக்கு நான் ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சி கிடையாது, நான் சும்மா உட்காந்துருப்பேன், சும்மா ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். அது மாதிரி எதுவும் போனால் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தலைவர் விஜய் அவர்கள்
செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு, செம்ம ஸ்கோர் பண்ணிட்டாரு. இது வந்து எதிர்கட்சிகளுக்கு புரியுதோ இல்லையோ மக்களுக்கு புரிஞ்சுது இவங்க எப்படி மோசமானவங்க, இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் நான் எப்படி ஆட்சி பண்ண போறேன், எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறேன், இந்த திட்டங்களை பண்ணியிருக்கிறேன், இதுக்கு பிறகு இந்த திட்டங்களை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சூப்பராக சொன்னார். இன்றைய தினம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, மஜாவாக இருந்துச்சு. இனிமேல் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியல, அதில் பார்ப்போம். இதற்கு பிறகு அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் எங் தாத்தா.